வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பத் துன்பம் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர நீ கமர நீ கமர. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனித வாழ்க்கையில வெற்றி பாதை அப்படிங்கிற ஒரு தலைப்புல வெற்றி பாதை 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிற தலைப்புல நாம என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்தால் நமக்கான வெற்றி பாதையை நாம் உருவாக்கி அதில் வீர நடை போட முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம இந்த மன வளக்கலை, மனதை வளப்படுத்தும் இந்த கலை எப்படி நமக்கு மனிதனுக்கு பயன் தரும், ஏன் இது போன்ற பயிற்சிகள் இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு தேவை அப்படிங்கிறத பற்றி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதையும் மற்ற சில கருத்துக்களையும் புக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், முழுமை பேறு, நான் யார் என்கிற தத்துவம், பிரம்மஞானம், பிரம்மத்தை அறிதல், இதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் மனவளக்கலை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து. பிரபஞ்சத்தில் பல்லாயிரம் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பரிணாம வரிசையில் பல்லாயிரம் ஜீவ இனங்களாக ஒன்றை கடந்து மற்றொன்றாக நுண்கிருமிகள், ஈ வகைகள், எறும்பு முதலிய சிற்றுயிர்கள் ஊர்வன, நடப்பன, பரப்பன இவைகளை எல்லாம் தாண்டி நடப்பனவற்றில் 4 கால்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவராசிகள் விலங்கினங்களாகும். அவற்றிலிருந்து வித்து தொடராக பரிணாமத்தின் உச்சகட்டமாக மலர்ந்துள்ள ஜீவ இனமே மனித இனமாகும். இயற்கை என்பது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களும் இணைந்த ஒரு பெருநிதியாகும். இறைநிலை என்ற அனைத்து ஆற்றல்களும் கருமையத்தில் அடக்கம் பெற்ற ஒரு திரு உருவம்தான் மனிதன். இறைநிலை என்ற அனைத்து ஆற்றல்களும் கருமையத்தில் அடக்கம் பெற்ற ஒரு திரு உருவம்தான் மனிதன். இந்த மனித சமுதாயம் ஆதி மனிதன் காலம் தொட்டு விஞ்ஞானத்தில் உச்சகட்டமான நிலையை அடைந்த இக்காலம் வரையில் உலகின் எல்லா கண்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கு ஏற்பட்ட தட்ப வெட்ப மாறுபாடுகள் மற்றும் உள்ள சூழ்நிலைகள் இவற்றால் மனித உடலில் அமைந்த சீர்மைகள் மாற்றமடைந்தும் சிக்கல்கள் பெருகியும் இன்றுள்ள மனிதகுலம் நோய்கள், அற்ப ஆயுள், உடல் மன இயக்கங்களில் சிக்கல்கள், துன்பங்கள் இவை ஏற்பட்டு மனித இன எண்ணிக்கையில் பெரும்பாலானோர் தவித்துக் கொண்டிருக்கின்றனர்.
நில உலகத்தின் விரிவான எல்லா பகுதிகளிலும் மனிதர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் சீர்குலைந்து வருந்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலைமையில் எல்லா நாடுகளிலும் உள்ள சிந்தனையாளர்களும் அறிஞர் பெருமக்களும் மனித குலத்தில் பரவியுள்ள துன்பங்கள் அனைத்தையும் கண்டு வருந்தி சிந்திக்கத் தொடங்கினார்கள். இத்தகைய தெய்வீக முறையான சிந்தனைகளால் ஆங்காங்கு வாழ்ந்திருந்த அறிஞர் பெருமக்கள் உடல் உறுப்பின் இயக்கங்களையும் மனநிலைகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளையும் சீர் செய்து புத்துணர்வு பெற ஏற்ற அறநெறி சார்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளை கண்டுபிடித்தார்கள். ஆங்காங்கே மக்களுக்கு போதனைகளாலும் சாதனைகளாலும் வழிகாட்டி மனித வாழ்வு மேலோங்கி வாழ வழிவகுத்தார்கள். இத்தகைய முயற்சிகளும் பயிற்சிகளும் பல நாடுகளில் வாழுகின்ற மக்கள் ஒவ்வொருவரோடும் ஒருவர் கூறி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கின்ற போது எல்லா நாடுகளிலும் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் அளித்த போதனைகளாலும் சாதனைகளாலும் உருவான வாழ்க்கை வள பயிற்சியை யோகம் என்று இக்காலத்தில் வழங்குகிறோம். யோகம் என்றாலே இயற்கையோடு ஒன்றிய வாழ்வாகும். ஆங்காங்கு பேசுகின்ற மக்களின் மொழி வேறுபாட்டினாலும் யோக பயிற்சிகளில் மிகவும் அவசியமாக பயன்படுத்துகின்ற உறுப்புகளை கொண்டும் உளப்பயிற்சியில் சிறப்பாக கொள்கின்ற தியானங்கள் மூலமாகவும் நல் வாழ்க்கைக்கேற்ற முறையில் மன உடல் நிலைகளில் பின்பற்றக்கூடிய உடல் மன இயக்கங்களின் திருத்தங்கள் மூலமாகவும் பற்பல பெயர்களால் யோக முறை வழங்கப்படுகின்றது. எனினும் பொதுவாக மனிதன் இழந்துவிட்ட நலன்களையெல்லாம் மீட்டு தன்னை சீரமைத்துக் கொள்ள எந்த பயிற்சியை யோகம் என்று கூறுவது பொதுவான விளக்கமாகும். இந்த அடிப்படையில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் யோக பயிற்சி நிலையை மனவள கலை என்று கூறி வருகிறோம். மனிதனின் உடல், மனம், ஒழுக்க பழக்கங்கள் இவற்றையெல்லாம் சீர்திருத்தி தான் பிறந்த நோக்கத்தை உணர்ந்து முழுமை பெறுவதற்குரிய ஒன்றிணைந்த பயிற்சி முறைதான் மனவளக்கலை. ஸோ மனவளக்கலையோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெஃபினிஷன் இதுதான். இந்த மனவளக்கலை பயிற்சியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனவளக்கலை பயிற்சியில் உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு என்கிற தியான பயிற்சி, அகத்தாய்வு என்கிற தனி மனித பண்பாட்டு திருத்த பயிற்சிகள், இறைநிலை உணர்வு எனும் பிரம்மஞான பயிற்சி, சமுதாயத்தில் நட்புறவோடு வாழத்தக்க வாழ்க்கை முறை சீர்திருத்தங்களை போதனையினாலும் சாதனையினாலும் பெற்று அனுபவிக்க அகத்தாய்வு பயிற்சி, ஏழாவதாக வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் அமைய அறநெறி சார்ந்த வாழ்க்கை முறைகள், பிறவி பயனை அடைய கருமைய தூய்மை பெறத்தக்க வாழ்க்கை முறைகள், ஒன்பதாவதாக மனிதகுலம் முழுமைக்கும் பாதுகாப்பு பராமரிப்பு இவற்றை அளிக்கத்தக்க தொண்டு முறைகள். இதெல்லாமே மனவளக்கலையில் அடிப்படையாக இருக்கிறது. அவ்வப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பழக்க பதிவுகளால் தன்னை அடக்க முடியாதபடி ஒவ்வொருவரிடத்திலும் இந்த 9 விஷயங்களுமே மனவளக்கலையில் அடிப்படையாக இருக்குது. இதெல்லாம் தான் மனவளக்கலை பயிற்சியில் நம்ம கற்றுக்கொண்டு செயல்படுத்த போகிறோம். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு அறிவு திருக்கோயில், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளுக்கு சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பொள்ளாச்சி ஆழியார் பகுதிக்கு அருகில் இருப்பவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் அங்கே கற்றுக்கொள்ளலாம். அதே போல் இங்கே சென்னையில் உலக சமுதாய சேவா சங்கம் தலைமையிடம் திருவான்மியூரில் இருக்குங்க. திருவான்மியூரில் 2வது கடல் நோக்கு சாலை, 2nd சீவர்ட் லேன், ஸோ வால்மீகி நகர். ஸோ அந்த இடத்துல அங்கே போய் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க, திருவான்மியூர் அந்த பகுதியில் இருக்கிறவங்க அங்கே கற்றுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் அசோக் நகர், மடிப்பாக்கம், உள்ளகரம், டி நகர், மாம்பலம், இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த ஊரில் அந்தந்த ஏரியாவில் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்வை செம்மையாக சீராக வாழ்வதற்கு தேவையான பயிற்சி முறைகளை வீட்டிற்கு அருகிலேயே சென்று கற்றுக்கொண்டு அதை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் அவற்றையெல்லாம் வீட்டிலேயே ப்ராக்டிஸ் செய்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம். நம்முடைய உடல் நலத்தை சீரமைக்கலாம்.
உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சியை செய்யலாம். இன்ஃபேக்ட் காயகல்ப பயிற்சி செய்கிறவங்களால தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் டயபெட்டிஸ் இருந்தது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் சுகர் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னுலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு, முன்னாடி எப்படி இருந்தது சுகர் வேல்யூ, காயகல்ப பயிற்சி தொடர்ந்து செய்வதால் என்னென்ன பலன்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பயிற்சி தொடர்ந்து செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிற அந்த 9 பயிற்சிகள் இதையும் பார்த்தோம். அதே போல் இந்த இந்த 9 செயல்முறைகளை போதனை சாதனை என்ற இரு வகையிலும் பெற விரும்புவோர் அனைவருக்கும் ஆண் பெண் சாதி இன மொழி இவற்றால் உள்ளத்தால் பிரிவுபட்டு உலகில் வாழ்கின்ற மனிதகுலம் அனைவருக்கும் பொருத்தமானதும் தேவையானதுமான இந்த உடல் உள பயிற்சிகளை மனவளக்கலையில் அளிக்கிறோம். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள அந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி தினமும் அதை பயிற்றுவித்து தினமும் அதை பயிற்சி செய்து பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம். அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து செய்வதால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உயிராற்றல் வளப்பெறும். இந்த 2மே சரியா இருந்ததுன்னா நம்முடைய தொழில்ல, வேலையில நம்ம நல்லா சிறந்த முறையில மனதை ஈடுபடுத்தி நம்மளால பொருள் வளத்தை அதிகரிக்க முடியும். அதே போல நம்முடைய இந்த அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் செய்யறதுனால, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்யறதுனால நம்முடைய நட்பு நலமும், குணநலமும் சீராகும். எல்லோருடன் இணக்கமாக, அன்பும் கருணையுமாக எல்லா மக்களோடும் பழகுவதற்கு இனிமையான மனிதராக நம்மளால வாழ முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தாலும் நமக்கு நம்மளை நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்தால் கூட அவங்கள வித்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள போக்கிலேயே அவங்கள இது பண்ணி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ நாம் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மனிதர்கள், எந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் கொண்ட மனிதர்கள், நம்ம ஏமாற்ற நினைக்கக்கூடிய மனிதர்கள் யார் நம்மக்கிட்ட வந்தாலும் நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் நம்ம ரொம்ப தீவிரமா பயிற்சியெல்லாம் செஞ்சு ரொம்ப சூப்பரா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவர்களால் நம்மிடம் நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பாடியில ஆறாவும் மாறிடும். நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்ய அந்த அளவுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த வகையில இந்த மனவளக்கலை பயிற்சிகளை என்னென்னலாம் கவர் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வகையில இதுல காயகல்ப பயிற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த காயகல்ப பயிற்சி காலையில ஒரு 5 நிமிடம் செய்யணும். மாலையில ஒரு 5 நிமிடம் செய்யணும். உடல் குடல் வந்து எம்ப்டியா இருக்கணும். அதாவது சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது. உடல் எம்ப்டியா இருக்கிறப்போ அந்த குடல் வந்து வயிற்று பகுதியில உணவு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இதை செய்யணும். காலையில 5 நிமிடம், சாயந்தரம் 5 நிமிஷம். நம்முடைய உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு, நம்முடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் காலையில, சாயந்தரம் 5 மினிட்ஸ். இந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம உடம்புக்காக நம்மளால ஈஸியா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த உடற்பயிற்சிக்காகவும், காயகல்ப பயிற்சிக்காகவும் ஒரு 45 நிமிடங்கள்லேருந்து ஒரு 1 மணி நேரம் இந்த உடலுக்காக நம்ம முதலீடு செய்தோம் அப்படின்னா, பாக்கி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் இந்த உடல் ரொம்ப சீரா, சிறப்பா, ரொம்ப அற்புதமா இயங்கும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வேலைகளிலும், எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து நம்ம ஈஸியா ஃப்ளோ மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கலாம். எந்த நோய்கள், பிரச்சனைகள் ஏதாவது உள்ள உடல் ஆல்ரெடி இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்றதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். இப்ப இந்த காயகல்ப பயிற்சி ஏன் செய்யணும்? யார் செய்யணும்? எந்த வயசுலேருந்து இதை செய்யணும்? அப்படிங்கிறத பத்தி மகரிஷி கொடுத்திருக்கிற கருத்துக்களையும், அதை வந்து ஒரு கடவுளோட இணைத்து அந்த கடவுள் அந்த கடவுள் வணங்கக்கூடிய அந்த கடவுளை வணங்கக்கூடிய நம்ம அந்த கடவுளுக்கும் இந்த காயகல்ப பயிற்சிக்குமான இணைப்பு என்ன அப்படிங்கிறத பத்தியும் இப்ப நம்ம பார்க்க போறோம். காயகல்ப பயிற்சி. மனிதன் உண்கின்ற உணவு இயற்கையில் அமைந்துள்ள உடல் இயக்க சிறப்பால் 7 தாதுக்களாக மாறுகின்றது. உடலில் அமைந்துள்ள ஒரு சிறப்பான அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உணவோடு சேர்ந்து திரவமாக மாறி அதிலிருந்து ரசம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த ரசத்தோடு சில வகை ரசாயன துளிகள் சேர்ந்து இரத்தமாக்கப்படுகிறது. இரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக்கப்படுகிறது. சதைகளிலிருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகின்றது. கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது. எலும்பாக கெட்டிப்பட்ட பகுதி போக மீதமுள்ள திரவம் மஜ்ஜை என்கிற எலும்புக்குள்ளாக அமைகின்ற மூளையாக மாறுகிறது.
இந்த மஜ்ஜை என்னும் தாதுவிலிருந்து சக்தி வாய்ந்த அணுக்கள் பிரிக்கப்பட்டு விந்து நாதம் என்ற தாதுவாக மாறுகிறது. ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம். இந்த தாதுக்கள் முறையோடும் அளவோடும் அமைந்து இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற சந்ததிகளும் உடல் நலம், மனவளம் இவர் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஸோ நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி என்னவா மாறுது, 7 நிலைகள்ல ஒவ்வொரு என்னென்னவா மாறுது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம சொன்னோம். கடைசியாக அது ஆணில் விந்துவாகவும், பெண்ணில் நாதமாகவும் மாறுகிறது. இந்த 7 தாதுக்கள் உருவாகி அளவு முறையோடு இயங்குவது ஏதோ ஒரு காரணத்தினால். நார்மலா அது எல்லா 7 தாதுக்களும் ஒழுங்கா சீரான அளவுல, கரெக்ட்டான ரேஷியோல எல்லாமே இருக்கணும். அது சீரா இயங்கிக் கொண்டிருக்கணும். இந்த அளவு முறையோடு இயங்கும்போது, ஏதாவது ஒரு காரணத்தினால் முறை பிறழ்ந்தால், உடல்நலம் குறைந்து, மூளையின் இயக்க ஆற்றல் சீர்குலைந்து, அதன் மூலம் தற்கால வாழ்வின் நிலைமையும், எதிர்காலத்தில் தனக்கு ஏற்படுகின்ற சந்ததிகள் வாழ்விலும் சீர்குலைவுகள் ஏற்படும். இதனை சமன் செய்வதற்கு ஏற்றதொரு உயர்ந்த பயிற்சியே காயகல்ப பயிற்சியாகும். காயம் என்றால் உடலை குறிக்கும். கல்பம் என்றால் உடல் நலம், உறுதி இவற்றை அளித்து வாழ்நாள் நீளத்தை ஏற்படுத்துவதை குறிக்கும். எனவே காயகல்ப பயிற்சி உடல் வளத்தை காத்து வாழ்வின் வளமான நீண்ட ஆயுளை அளிக்க வல்லது. இந்த பயிற்சியில 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. 1 அஸ்வினி முத்திரை, 2 ஓஜஸ் மூச்சு. இந்த 2மே இந்த பயிற்சியில இணைந்திருக்கும். இதுல உட்கார்ந்து செய்வது, நின்று செய்வது, உடலை வளைத்து செய்வது என்று வேறுபட்ட நிலைகளில் முறையாக செய்ய வேண்டிய பயிற்சியாகும். இப்பயிற்சி உடல் உறுப்புகளும் மூளையும் நலத்தோடும் வளத்தோடும் இயங்க உதவி செய்வதால் இந்த பயிற்சியினால் மனநிறைவும் அமைதியும் வாழ்வின் கால நீளமும் உண்டாகும். இந்த பயிற்சியை ஆங்கிலத்துல ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் என்றும் சொல்லலாம். ஏன்னா நம்ம நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பயிற்சி முறையை இந்த காயகல்ப பயிற்சி முறையில மகரிஷி ஐயா வச்சிருக்காங்க. அஸ்வினி முத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, அஸ்வினி முத்திரை என்பது ஆசன வாயை சுருக்கியும் தளர்த்தியும் ஆசிரியர் குறிப்பிடுகின்ற எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். அஸ்வினி என்பது குதிரைக்கான பெயர். முத்திரை என்பது ஒரு அடையாளம். சாணம் வெளியிட்ட பிறகு மற்ற விலங்கினங்களை விட குதிரையானது மிக தெளிவாக ஆசன வாயை சுருக்கியும் விரித்தும் செயலாற்றும். அது போன்ற பயிற்சியே அஸ்வினி முத்திரை என்ற பயிற்சியாகும். இந்த பயிற்சியால் உடலில் உள்ள எல்லா நரம்புகளும் அளவோடு முறுக்கேறி உடலை வலுவாக இருக்கச் செய்யும். உள்ளுறுப்புகள் அனைத்தையும் சீராக இயக்கி போதிய வலுவோடு வைத்துக்கொள்ள ஏற்ற பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரையோடு ஓஜஸ் மூச்சு அப்படிங்கிற ஒன்றும் பயிற்சியில கற்றுத்தரப்படும். அதை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பயிற்சியில உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் நீ எந்த நிலைகளில் அந்த பயிற்சியை செய்யணும், காலையில் 5 நிமிடம், சாயந்தரம் 5 நிமிடம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியை எப்படி செய்யறதுங்கிறத ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனாகவும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது ஆசன வாயை சுருக்கி கொண்டு ஸோ இதை எப்படி செய்யறதுங்கிறத கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வேண்டாம். நீங்கள் அந்த மன்றத்தில் போய் நீங்கள் அறக்கட்டளைக்கு போய் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அதை உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு அதை சொல்லித் தருவாங்க. இந்த அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு என்கிற இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்த இந்த பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. இந்த பயிற்சியினால உடலையும் மனதையும் நலமாகவும் வளமாகவும் வைத்துக் கொள்ள முடியும். இப்பயிற்சியின் மூலம் மூளையின் திறனை மேலோங்க செய்து வாழ்க்கையை இனிமையாகவும் மனநிறைவாகவும் நடத்தி கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் வாழ்வில் மகிழ்ச்சி அடைய முடியும். மூளை நல்லா செயல்படுத்த வைக்க முடியும். நம்முடைய உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். மனநலத்தையும் பாதுகாக்க முடியும். இது எல்லாவற்றையும் பலமாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு அருமையான பயிற்சி. ஒன்றாக 3வதாக அகத்தவம் என்ற தியான பயிற்சியும் பற்றி அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ முதல்ல எளிமுறை உடற்பயிற்சி, அடுத்ததாக காயகல்ப பயிற்சி, 3வது தான் தியானம் என்கிற அகத்தாய்வு, அதெல்லாம் அதில் வரும்.
ஸோ நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு வந்து மனவளக்கலையில என்ன மாதிரி பயிற்சி முறைகள்லாம் இருக்கு? அதுல மிக முக்கியமானதான காயகல்ப பயிற்சினா என்ன? அது எத பேசிஸ்ல அடிப்படையா இருக்கு? உடம்புல என்ன நடக்குது? அது இந்த பயிற்சி 2 இதா உங்களுக்கு சொல்லித் தராங்க. அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க அந்த பயிற்சி முறைக்கு நீங்க அந்த சென்டருக்கு போய் நீங்க கத்துக்கலாம். எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். சில ஃபோன் நம்பர்ஸு. இது வந்து உலகம் முழுக்க பல இடங்கள்ல சென்டர்ஸ் இருக்கு. அங்க கூட போய் கற்றுக்கொள்ளலாம். சென்னையில இருக்கு, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அறிவுத்திருக்கோயில்கள் இருக்கு. மிக முக்கியமானதான பொள்ளாச்சி ஆழியாறில் உள்ள அறிவுத்திருக்கோயில்ல சொல்லித் தராங்க. பல இடங்கள்ல இது வந்து மனவளக்கலை பேராசிரியர்களால் இந்த பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது. இதை கண்டிப்பாக ஒரு சென்டருக்கு போய் அ மனவளக்கலை பேராசிரியர்களிடமிருந்து தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியில என்ன இருக்கு, என்ன இம்பார்ட்டன்ஸ், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த காணொளி பதிவு. ஸோ இந்த நேரலையில Zoom வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும், இதை YouTube வாயிலாக பார்க்க போகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளங்களும் ஏற்பட்டு நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இது மனவளக்கலை, காயகல்ப பயிற்சிலாம் பத்தி சொன்னோம். நடுவுல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு நான் சொன்னேன். நான் வணங்குகின்ற ஒரு கடவுளோடு இணைத்து, இந்த காயகல்ப பயிற்சிக்கும், அந்த கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து முழுக்க முழுக்க இப்ப நான் சொல்லப்போற இந்த கருத்து வந்து முழுக்க முழுக்க என் மனதில் தோன்றிய, என்னுடைய அறிவிற்கும், ஆற்றலுக்கும் உட்பட்டு நான் பள்ளியிலும், கல்லூரியிலும் படித்ததை வைத்து, எனக்கு தோன்றிய விஷயத்தை வைத்து, எனக்கு வந்து முன்னோர்களால் சொல்லப்பட்ட கடவுள் வழிபாடு, சிலை வழிபாடு பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் வைத்து எனக்கு தோன்றிய ஒரு கருத்தை தான் நான் இப்ப பதிவு செய்ய போறேன். இதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமலும் போகலாம். அது வந்து அவரவருடைய நிலையை பொறுத்து இருக்கு. அ நான் அறிந்து கொண்ட வகையிலும், நான் புரிந்து கொண்ட வகையிலும், இந்த பர்ட்டிகுலர் கடவுள் ஒரு குறிப்பிட்ட கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் கையில ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த கடவுளுக்கும், நம்முடைய மனித உடலுக்கும், இந்த காயகல்ப பயிற்சிக்கும் ரொம்ப 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 அ மிக சூப்பரான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் தான் இப்ப நாம சொல்லப் போறோம். இந்த காயகல்ப பயிற்சியை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வயதுக்கு வந்த ஆண்களும், பெண்களும் இந்த பயிற்சியில் செய்யணும். அ வயதுக்கு வந்த ஆண்களும் பெண்களும் மட்டும் தான் இந்த பயிற்சி செய்ய முடியும். வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பியூபர்ட்டி அத அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. ஸோ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணவங்க மட்டும் தான் இந்த பயிற்சியை செய்யணும். இந்த பயிற்சியை முறையாக நம்ம வந்து அந்த மனவளக்கலை சென்டர்ல போய் தான் நம்ம வந்து இத கத்துக்கிட்டு இத செய்யணும். காலையில 5 நிமிடம், மாலையில 5 நிமிடம். வேற எந்த நேரத்தில இத செய்யலாம். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம். காலையில சாப்பிடக்கூடிய முதல் உணவு, அது ஒரு கைப்பிடி உணவு கையில எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேராசிரியர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஸோ இப்ப இந்த கடவுளுக்கும் இதுக்குமான கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத எனக்கு தோன்றிய விதத்துல நான் அத உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். முருகக் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து நெறைய பெயர்கள் இருக்கு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, ஷண்முகா, ஆறுமுகம், நெறைய அது மாரி அவருக்கு நெறைய பெயர்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு பெயர் வந்து கந்தன். அது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, காந்தம். அந்த காந்தம் காந்தனாக மாறுகிறது. அந்த காந்தன் தான் கந்தனாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காந்த தத்துவத்துக்கும், கந்தன் கடவுளுக்கும், முருக கடவுளுக்கும் ஒரு பெரிய இணைப்பு இருக்குது. அதேபோல நம்முடைய உடம்புல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 முக்கியமான மையங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, இங்க நெற்றி பொட்டுல இந்த இடத்துல ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முச்சந்தி அது மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இது மாரி 6 மையங்கள் இருக்கு. இது இல்லாம 7வதாக உச்சந்தலையில துரியம் என்கிற சஹஸ்ராதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து இந்த முக்கியமான சக்ராஸ் உடம்புல இருக்கு. இது வந்து நம்ம முன்னோர்கள் அதில சொல்லியிருக்காங்க. இந்த முன்னோர்கள் சொன்னத வச்சு நம்ம இப்ப மருத்துவர்கள், சயின்டிஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் சொன்ன அதே 6 மையங்கள்லயும் நம்ம மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அதே இடத்துல 6 முக்கியமான சுரப்பிகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்முடைய மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பின்னு 2 இருக்கு. எண்டோகிரைன், எக்ஸோகிரைன்னு. ஸோ இந்த நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இந்த 6 மையங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6 எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து உடலுக்கு தேவையான முக்கியமான வேலைகளை எல்லாம் அவை செய்கின்றது. ஸோ அந்த சுரப்பிகள் எல்லாம் அளவான முறையில் தேவைக்கு உடல் தேவைக்கு ஏற்றவாறு சரியான அளவுல அது வந்து கரெக்ட்டா சுரக்கணும். அதோட சுரப்புல வந்து ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சுனா தான் இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் போன்றவையெல்லாம் வருகின்றது. ஸோ அந்த வகையில இந்த நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த 6 மையங்கள், இந்த பக்கம் மருத்துவர்கள் சொன்ன இந்த 6 இடங்களும் கரெக்ட்டா அதே இடத்த பொருத்தி பார்த்தோம்னா, அதே இடத்துல 6 எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல முக்கியமானது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், அதேபோல பினியல் கிளாண்ட், தைமஸ், அது மாரி பேங்க்ரியாஸ் இப்படி ஒண்ணு ஒண்ணா நம்ம எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த 6 மையங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 6 மையங்கள், 6 முகம், ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறுபடை வீடு, ஆறுபடை வீடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது 6 படை அல்ல. அது ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த முருகன் வந்து கையில ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் கையில வச்சிருக்கிற அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அத நம்ம வந்து சாதாரணமா வேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அ அந்த வேலோட சேர்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சேவல், கொடியில வந்து சேவல்லாம் வச்சிருப்பாங்க. அதனால அவருக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க. சேவர் கொடியோன். கொடியில சேவலை ஏந்தியவர், மயிலை வாகனமாக வைத்திருப்பவர். இந்த சேவல், கொடி அதனால சேவர் கொடியோன் அல்லது அது சேயோன். சுருக்கமா சேயோன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த முருகக் கடவுள் கையில வச்சிருக்கிற அந்த வேல், அந்த வேலையும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் இணைத்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஆணின் விந்துவுல இருக்கக்கூடிய விந்து அணு. ஸ்பெர்ம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெர்ம் செல்லுடைய அந்த தலைப்பகுதிய பாருங்க. இந்த வேலுடைய தலைப்பகுதிய பாருங்க. 2க்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும். வேல் வந்து கையில புடிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிஃப்பா, ஸ்டெடியா, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். அ நம்ம விந்தணு வந்து நீந்தி போகணும். ஸோ அது வந்து வேகமா பல லட்சம் விந்தணுக்கள் நீந்தி போகும். கடைசியில ஒரே ஒரு விந்தணு மட்டும் தான் அந்த சினைப்பையில இருக்கக்கூடிய அந்த முட்டைய வந்து துளைத்து கொண்டு, அத பெனிட்ரேட் பண்ணி உள்ள போய் அத ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒண்ணே ஒண்ணு தான் போய் அத செய்யும். அப்படி அவ்ளோ சின்னதா கண்ணுக்கு தெரியாத அந்த விந்தணுக்கள்ல பல லட்சம் அணுக்கள் விந்தணுக்கள்லேருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் போயி அந்த முட்டையை துளைத்து, அந்த முட்டைய ஃபெர்டிலைஸ் பண்ணி, அது இதா மாத்தி, அதுக்கப்புறம் அது வந்து 1 செல், 2, 4, 8, 16ன்னு பெரிய செல் மல்டிப்ளை ஆகி, ஒரு கரு உருவாகி, அந்த கரு வந்து 10 மாதங்கள் தாயின் கருவறையில 10 மாதங்கள் தாயோட உடம்புல இருந்து அந்த தொப்புள் கொடி வழியாக, பிளசன்டா வழியாக எல்லா உணவு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு, தாயின் கருவறையில ரொம்ப அழகா, பொறுமையா, நிதானமா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியோட அந்த கரு வந்து குழந்தையாக மாறி 10வது மாதம் நமக்கு வந்து குழந்தை வெளியில வருது. ஸோ இந்த எல்லாவற்றுக்கும் அடிப்படை, இந்த மனித வாழ்க்கையில ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி உருவாகுவதற்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடுலேருந்து எல்லாம் ஒவ்வொரு தாதுக்களா மாறி, மாறி, மாறி கடைசியில ஆணின் விந்துல இருக்கக்கூடிய அந்த விந்தணு தான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா மாறுது. அந்த விந்தணு அது முட்டையை துளைத்துக் கொண்டு உள்ளே சென்றதுனால தான் ஒரு செல் உருவாகி, அது வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி, அது உயிர் உருவாகி, கரு உருவாகி, ஒரு உயிர் 10 மாதங்கள் வளர்ந்து குழந்தையா பிறக்குது. ஸோ இந்த எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விந்தணு தான். அந்த விந்தணுவுடைய அமைப்பும், முருகன் கையில இருக்கக்கூடிய இந்த வேலையும் ஜஸ்ட் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இதுல என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்துக்கள ஃபீட்பேக்கா நீங்க சொல்லுங்க. இந்த இந்த விந்தணுல விந்துல இருக்கக்கூடிய இந்த விந்தணு நல்ல உயிராற்றலோடு, நல்ல ஒரு மொட்டிலிட்டியோடு, நல்ல தரமாகவும், அதிக எண்ணிக்கையிலும் இருக்கும்போது தான் என்ன ஆகும், வாய்ப்பு நெறைய இருக்கும். அதாவது தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசிங் அந்த எக் அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி நெறைய இருக்கும். ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜர்னிய அ உள்ள உடம்புக்குள்ள அது பண்ணுது. அந்த ஜர்னி வந்து ரொம்ப அழகா "ஏன் எதற்கு" எப்படிங்கிற புத்தகத்துல சுஜாதா அவர்கள் ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உள்ள என்னலாம் நடக்குது? எப்படி அந்த விந்தணு டிராவல் பண்ணி, எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போயி, அந்த முட்டையை அடைந்து, அதை துளைத்து,
தலை வச்சு முட்டி மோதி அதை துளைத்து கொண்டு உள்ளே சென்று அந்த முதல் செல் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறது இந்த குழந்தை பிறப்பதற்கு, இவைகள் எல்லா அடுத்த சந்ததி உருவாக்குவதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த ஆணின் விந்துல இருக்கக்கூடிய அந்த விந்தணு தான். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ அது நல்ல தரமாகவும் நல்ல குவாலிட்டியோடும் நல்ல குவான்டிட்டியோடும் நல்ல மொட்டிலிட்டியோடும் நிறைய நல்ல சூப்பராக அது இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடலை வந்து சிறப்பாக ஆண்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ அந்த வகையில் அந்த உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமான இந்த பயிற்சியான இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது அந்த விந்துங்கிறது கெட்டிப்பட்டு நல்ல உடலை கட்டுவதற்கு 13 வயசு 14 வயசுல பசங்க வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்றாங்க அப்படின்னா அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த ஏஜ்லேருந்து அது உடலை வளர்ப்பதற்கு, உடலை சரி செய்து கொள்வதற்கு, உடம்பை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது உடல் சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். உடல் இளமையும் வலிவும் துணிவோடும் இருக்கும். அதே போல உயிராற்றலும் வளமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நம்ம உருவாக்கும் போது அவங்க நாளைக்கு திருமணமாகி அடுத்த சந்ததியை அவங்க உருவாக்கும் போது அது அடுத்து வரும் சந்ததியும் நல்ல நல்ல குவாலிட்டியோட நல்ல தரமான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு தெருவுலையும் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஏரியாலையும் எத்தனை மெட்டர்னிட்டி சென்டர்ஸ் வந்திருக்கு, சாரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் வந்து மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஹாஸ்பிட்டல் தான் ஒரு காலத்தில் நிறைய இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அது நம்முடைய வாழ்க்கையில் வாழும் முறையில் ஏற்பட்ட சில மாறுபாடுகளால் சில விஷயங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பிரச்சனைகள் ஏற்படுது. பெண்களுக்கு பிசிஓஎஸ் பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் வருது, ஆண்களுக்கு அது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் தவிர்ப்பதற்கு ரொம்ப எளிமையான சிம்பிளான வழி. தினமும் காலையில் 5 நிமிஷம் ஒரு பயிற்சி, சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் பயிற்சி. இதுக்கு பேர் காயகல்ப பயிற்சி. ரொம்ப பெரிய காசு கொடுத்தெல்லாம் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பயிற்சியெல்லாம் இது கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன தொகையை கொடுத்து நம்ம கற்றுட்டு நம்ம அழகாக இதை வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும். ஒரு கடவுளோடு சேர்த்து அதை நம்ம இணைத்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கொண்ட அந்த விந்தணு நல்ல சிறப்பாக நல்ல குவான்டிட்டியோட நல்ல குவாலிட்டியோட நல்ல தரமாக அது இருக்கணும், நல்ல மொட்டிலிட்டியோடு அது இருக்கணும் அப்படின்னா இந்த 13 14 வயசுல பியூபர்ட்டி அட்டைன் பண்ண ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பயிற்சியை செய்யணும். ஆண்கள் தான் அதை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை இவங்க கிட்ட இருக்கு. அதே போல பெண்களிடம் அந்த முட்டை அது அவங்க கிட்ட இருக்கு. ஸோ கருவறை அங்க எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ 2 பேருமே இந்த பயிற்சியை எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் தொடர்ந்து அவங்க காயகல்ப பயிற்சி டெய்லி காலைல 5 நிமிஷம் சாயந்தரம் 5 நிமிஷம் செய்யும்போது உடல்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்குமே இந்த பிரச்சனை வரவே வராது. ஸோ நம்ம அடிப்படையை சரி செய்தால் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அடிப்படை தவறானால் அத்தனையும் பாழ், அடிப்படை சரியானால் அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாரு எங்களுடைய ஆசிரியர் பரமன் அவர்கள். ஸோ மனித வாழ்க்கையின் அடிப்படையான இந்த முக்கியமான விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டு இந்த காயகல்ப பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் அனைவரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கு அவங்க 13 14 வயசுல அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே இந்த காயகல்ப பயிற்சி அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப முக்கியமான பயிற்சி. அடிப்படையா சின்ன வயசுலேருந்தே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். மிக சூப்பரான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அடுத்த சந்ததியை அவர்கள் உருவாக்கும் போது அந்த சந்ததி இவங்களை விட இன்னும் சூப்பர் குவாலிட்டியோட உருவாகுவாங்க. ஸோ அந்த வகையில் அதிக மருத்துவ செலவுகள்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன தொகையை கொடுத்து இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொண்டு காலையில் 5 நிமிடம் சாயந்தரம் 5 நிமிடம் இந்த பயிற்சியை செய்து நம் வாழ்வை சிறப்பாக மாற்றுவோம். காயகல்ப பயிற்சியின் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பயிற்சியின் இம்பார்ட்டன்ஸை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பயிற்சியை நீங்கள் வாழ்வில் கற்றுக்கொண்டு தினமும் செயல்படுத்தி இது மூலமாக பயன்பெற்று நீங்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களும் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஷேர் செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்களுடைய சேனலையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு அமுக்குங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இன்னைக்கு முக்கியமான மனவளக்கலை பயிற்சி, அதுபோல காயகல்ப பயிற்சியின் இம்பார்ட்டன்ஸ், அது எந்த கடவுளோடு இணைத்து, ஏன் இத செய்யணும்? வயதுக்கு வந்து ஆண்களும், பெண்களும் ஏன் இதை செய்யணும்? மாணவர்கள் ஏன் செய்யணும்? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி நெறைய பேருக்கு போய் சேரட்டும். எல்லா இடங்களிலும் இத வந்து சொல்லி தர்றதுக்கான மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளும், தவ மையங்களும் இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நீங்க போய் கற்றுக்கொள்ளலாம். தமிழ்ல, ஆங்கிலத்தில 2லயும் சொல்லி தராங்க. அதேபோல ஆந்திரா, கர்நாடகா அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, கேரளாலாம் பார்த்தீங்கன்னா, தெலுங்குல, மலையாளத்தில, கன்னடத்திலலாம் கூட இந்த காயகல்ப பயிற்சிய சொல்லி தராங்க. அதற்குண்டான மனவளக்கலை பேராசிரியர்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் நீங்க வந்து நீங்க ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸையும் அவங்க குடுப்பாங்க. ஸோ, இந்த ஃபோன் நம்பர் ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம குடுத்திருப்போம். நீங்க அவங்கள பார்த்து தெரிந்து கொள்ள அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளக்கூடிய சென்டர்ல போய் நீங்க வந்து கற்றுக்கொண்டு, வாழ்க்கையில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விண்ணப்பமாக, மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட்டாக இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் வீரா. வீரா என்கிற வீர ராஜ்குமார். எங்களுடைய வீட்டு மாடியில யூனியன் கார்பைட் காலனி உள்ளகரம் யூனியன் கார்பைட் காலனி தவ மையம் வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம். அ இந்த ரொம்ப வருஷமாவே 1996ல கோவை தொழில்நுட்ப கல்லூரி சிஐடில பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணப்போ, அப்போ எனக்கு அறிமுகமான ஒரு புத்தகம் தான் எங்களுடைய கோர்ஸ்ல அந்த புத்தகம் கர்ம யோகா தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் எழுதின புத்தகம். கர்ம யோகாங்கிற புத்தகம் எங்களுக்கு வந்து கோர்ஸ்ல வந்து தனியா இருந்தது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கும், இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் சனிக்கிழமைகள்ல காலையில சயின்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புல எங்களுக்கு தனியா ஒரு நிகழ்வு நடக்கும். இது வந்து பாரதியார் யுனிவர்சிட்டிக்கும், இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் இது. கோர்ஸ் கன்டென்ட் இது. பட் ஆனா இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு பயிற்சி முறை அப்படிங்கிறதுனால, எங்களுடைய அந்த கோவை தொழில்நுட்ப கல்லூரியில, சிஐடி காலேஜ்ல இத ஒரு பயிற்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமையில காலையில வந்து எங்களுக்கு அந்த சயின்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் மேன்கைண்ட் கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ்ல எங்களுடைய அன்னைக்கு இருந்த எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய இந்த குரூப் மெடிடேஷன், இறைவணக்கம், குறைவணக்க பாடல், குரூப் மெடிடேஷன், அது போல வந்து ஏன் நம்ம வந்து உடலை நல்லா வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும், இந்த உடற்பயிற்சியின் அவசியம், இது மாதிரி நிறைய விஷயங்கள், இயற்கையோட இணைந்த முறை, வாழ்க்கை முறை, இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கிளாஸ் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா நாங்க கர்ம யோகா பத்தின அந்த புக்கு பத்தின கேள்விகளும் வரும். அதுக்கு ஒரு தனி எக்ஸாம் கூட ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்லயும் கூட பார்த்தீங்கன்னா, அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நாங்க பாஸ் ஆயிருப்போமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது காயகல்பத்தை பற்றியும், மனவளக்கலை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த காயகல்ப பயிற்சியை இதுவரை கற்றுக்கொண்டவர்கள், ஒருவேளை நீங்க பிராக்டிஸ் பண்ணலனா, தொடர்ந்து இனிமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் ரீகோர்ஸ் மாரி நீங்க திரும்ப பண்ணலாம் அது. அதேபோல இதுவரை கற்றுக்கொள்ளாதவர்களும், உங்கள் அருகில் உள்ள அந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமயங்கள் அல்லது அறிவு திருக்கோயில்களுக்கு சென்று இதை கற்றுக்கொண்டு வாழ்வில் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த 2 ஒழுக்க பண்பாடு. மீண்டும் நாம நாளைய நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்ப்போம். 108 நாட்கள், 108 நிகழ்வுகள். இந்த நிகழ்ச்சியில நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிறைய தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளக்கூடிய அந்த சென்டருக்கு போய் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். இத வந்து புக்லலாம் படிச்சு கத்துக்க முடியாது. வீடியோ பார்த்தும் கத்துக்க முடியாது. ஸோ நீங்க சென்டருக்கு போய் மனவளக்கலை பேராசிரியர்களிடம், தகுந்த மனவளக்கலை பேராசிரியர்களிடம் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு தனித்தனியா அந்த 5 நிமிஷம் பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க அங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அ இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த வீடியோவ மற்றவர்களுக்கும் அனுப்பி, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் இந்த பயிற்சி செய்யணும்? அப்படிங்கிறத அவங்களுக்கும் எடுத்து சொல்லி, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ இந்த வீடியோவ நெறைய பேருக்கு பகிருங்க. வாழ்க, வளர்க, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் வீரா. வீரா, 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 வீரா.